தியாக பிரம்மம் திருவையாறு ஆராதனை அது அங்க இருக்கிறவங்களே சிறப்பாவே பார்க்க மாட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆராதனை, அந்த கீர்த்தனைகள் பாடுவாங்க அத்தனை பேரும். அப்படியே கேட்க கேட்க மொத்த அந்த இசை நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் அன்னைக்கு அங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? அவ்வளவு பிரம்மாண்டமான தியாக பிரம்மத்தை போற்றுவோம். தியாக பிரம்மத்தினாலதான் இந்த இசை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை மனதார எண்ணி இந்த நாளை தொடங்குவோம். எல்லோருக்கும் தியாக பிரம்மத்தினோட அருள் கிடைக்கணும். ஒரு கீர்த்தனைகளும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அது நமக்கு இசை ஞானமும் இல்லை, கேள்வி ஞானத்தால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அது போல அந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள மனதினை இசையால் வெல்ல முடியாதது ஒன்றுமே கிடையாது. பாடலால் இறைவனை பிடிச்சிடலாம். நான் அசைந்தால் அப்படின்னு பாடுறாரு இல்லையா, எது அந்த நான் அசைந்தால்னா யார்? இசை. இறைவனையே அசைச்சு கூட்டு வருது இல்லையா? அவ்வளவு பெரிய இந்த இசையை தந்த தியாக பிரம்மத்தின் ஆராதனை நாளில் அவரை பற்றி ஒரு நிமிடம் சிந்திச்சிருக்கோம். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர் நினைக்கிற மனசுக்குள்ள. புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல பிறந்துட்டோம், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டகாரில பிறந்தா அதை யோசிக்க முடியுமா? வேற நாட்டுல பிறந்தா இதை பத்திலாம் பேசிக்க முடியுமா? நம்மளாம் புண்ணியம் செய்தவர்கள், புண்ணியம் செய்த மண், புண்ணியம் செய்த பூமி.